जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. அதாவது கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கப்பட்ட ஒரு ஆளை அழைச்சிட்டு ஒரு பையன் அவரோட ஒய்ஃபு அப்படி 4-5 பேர் வந்தாங்க. அவர் தங்களுடைய அனுபவங்கள், அவருக்கு ஜாதகம் பார்த்து கேன்சர் இருக்குன்னு நான் சொல்லலை, அவங்களே சொன்னாங்க. அப்போது அவரோட மகனுக்கும் அந்த வாய்ப்பு உண்டு அப்படி சொன்னேன். அப்போ அந்த ஜாதகம் தான் இது. இதில் அவர் அத்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்திருந்தது. அத்தம் நட்சத்திரம் கன்னி ராசி, 65 வயசு. இங்கே ஜாதகம் பார்க்கும் பொழுது அப்போ ஜாதகம் சாதாரணமாக சூரியமங்கலத்தில் எப்படி என்றால் ஜாதகம் கொண்டு கொடுப்பாங்க. நீங்கள் கொண்டு வரப்பட்ட ஜாதகம் கம்ப்யூட்டரில் போட்டு அது செக் பண்ணி அதோட பிரிண்ட் எடுத்து தான் கொடுப்பாங்க. அப்போ அது பார்த்து விஷயங்கள் எல்லாம் சொல்லியதுக்கப்புறம் நீங்கள் இனி ஏதாவது கேட்கணும்னால் கேட்கலாம். அப்படி சொல்லும் பொழுது வந்திருக்கப்பட்டவங்க தங்களோட விஷயங்கள் கேட்பாங்க. அதுதான் இங்கே வழக்கம். ரொம்ப ரேராக சில ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது அதை பார்க்க வேண்டாம் என்று மனசில் படும். அப்படி இருக்கும் பொழுது சரி, இந்த ஜாதகம் பார்த்தா ஒன்றுமே பேசுகிற மாதிரி வரலை, ஒன்றுமே சொல்கிற மாதிரி வரலை, நீங்கள் என்ன கேட்கணும் கேளுங்க அப்படி கூட சொல்கிறது உண்டு. அது ரொம்ப ரேர். 100க்கு 1-2 நடந்தால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இந்த இவரோட பையனோட ஜாதகம், அப்பா ஜாதகம், அம்மா ஜாதகம், அப்படி 3 ஜாதகங்கள் பார்க்குறதுக்காகத்தான் அவர் வந்தோம். ஜாதகம் கையில் கொடுக்கும் பொழுதே பிரச்சனை என்னென்னு அவங்களே சொன்னாங்க, நான் சொல்லலை. அவர் சொன்னார், சுவாமி, அந்த பையன் சொன்னார், சுவாமி இதான் என்னுடைய அப்பா, இப்போது அவருக்கு கேன்சர் இருக்குது, 2nd ஸ்டேஜ் தாண்டி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் ஹோப் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்? ஜாதகம் எடுத்து பார்த்தால் ரொம்ப சீரியஸாகவே அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது. அப்போ எப்படின்னு அதுக்கு என்ன காரணம் என்றால் அவங்க ஜாதகத்தில் ராகு சனி மாந்தி இது மேஷம் ராசியில் இருந்தது. ஆனால் இந்த ராகு சனி மாந்தியில் அது ஒரு ராகுவினோடு சேர்ந்து செவ்வாய் கிடையாது. செவ்வாய் ரிஷப ராசியிலே இருக்குது, ரிஷபத்தில் இருக்குது. செவ்வாய் தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பார்வை இருக்குது, 7 அல்லாமல். இப்போ பாருங்கள், செவ்வாய் இங்கே இருந்து 1 2 3 4ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது. அதாவது செவ்வாய் ராகுவே பார்க்கறது உண்டு. ராகு அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே சனி இருக்குது, மாந்தி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அங்கே அதாவது அது வயிறு, இந்த உதர பாகம், உதரம் என்றால் வயிறு, அங்கே இவருக்கு சீரியஸாக இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு அதிகமாக உண்டு. வாய்ப்பல்லே வரும். இனி வயரிலே அல்லே என்றால் வேறு எங்கே வரலாம்? ராகு 1 2 3 4 5 5ஆம் இடத்தில் ராகு பார்வை இருக்கிறது. செவ்வாய் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 4 7 8 பார்வை இருக்குது. அப்போ செவ்வாய் இங்கே இருந்து 1 2 3 4 5 6 7 8ஆம் இடத்துல பார்வை இருக்கிறது. 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது தனுசு ராசி. அங்கே ராகுவும் பார்வை இருக்கிறது, செவ்வாயும் பார்வை இருக்கிறது. ராசியாதிபனாக இருக்கப்பட்ட குரு சத்ரு கஷேத்திரத்தில் இருக்குது. அப்போது இங்கேயும் இது என்று சொல்லப்பட்டது இந்த தொடை தான். இங்கேயும் அந்த வியாதி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ ரெண்டும் துல்லியமாக இருக்குது. இதில் எது பவர்ஃபுல் அப்படி பார்க்கலாம். இதில் எது பவர்ஃபுல்லுன்னு பார்த்தா சனியும் ராகுவும் மாந்தியும் சேர்ந்து இருக்கிறது. அது சூரியனோட வீட்டிலே இருக்குது. சூரியன் பாபக்ஷேத்திரம் தான், பாபகிரகம் தான். அப்போ இந்த சூரியன் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் கூட பாபக்ஷேத்திரத்தில் இருக்கப்பட்ட, அதாவது சூரியனோட வீடாக இருக்கப்பட்ட, ராசியாக இருக்கப்பட்ட சிம்மத்தில் இருக்கப்பட்ட ராகுவுக்கும் சனிக்கும் மாந்திக்கும் அங்கே பார்க்கப்பட்ட செவ்வாய்க்கும் தான் பவர் ஜாஸ்தி. அப்போ அவருக்கு சரியாகவே உதரத்தில் தான் அந்த வியாதி இருந்தது. அப்போ அதுக்கு எந்த ரீதியிலையுமே குரு பார்வை அங்கே இல்லை. ராகுவே குரு பார்க்கறதில்லை, செவ்வாயும் குரு பார்க்கறதில்லை. ஆனால் லக்னத்தில் குரு பார்வை இருந்தால் கூட அந்த குரு சத்ரு கஷேத்திரத்தில் இருந்து பார்வை இருக்கிறதுனால
அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் குரு தன்னுடைய எனிமையாக இருக்கப்பட்ட சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகாது. சுருக்கமாக நான் சொன்னேன், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுங்கோ, இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணணும். நான் கேட்டேன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் மெடிசினுக்கு சேர்ந்திருக்கேன், மெடிசின் படிச்சுட்டு இருக்கேன், ஏதோ காலேஜ் சொன்னாங்க, அங்கே நான் படித்து கொண்டு இருக்கேன். அப்போது உனக்கு புரியும்படியே பண்ணுறேன் சொல்கிறேன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட்டு இறந்து போகும் அப்படின்னா பின்ன அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை கண்டினியூ பண்ணுங்க, ஓகே. ஆனால் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணியாச்சுன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் இதுக்கு பரிகாரம் தேவையில்லை. எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போட்டும் அவரே சந்தோஷமாக பாருங்கோ, அவருக்கு துக்கங்கள் கொடுக்காமல் இருங்கோ, இப்படியெல்லாம் சொன்னேன். ஆனால் பிரச்சனை இதுவுக்கு மேல் பெரிய பிரச்சனை இருக்கிறது. 5ஆம் இடம், அதாவது அவரோட அந்த மனுஷனோட இந்த 65 வயசுள்ள அத்தம் நட்சத்திரக்காரனோட 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டுமல்ல, அது சந்தான ஸ்தானம் கூட. அந்த சந்தான ஸ்தானத்தில் ராகுவும் சனியும் மானியும் அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக இவரோட சந்ததிக்கும் மகனுக்கும், அதாவது பையன் முன்னாடி இருக்கத்தான் செய்கிறது, சொன்னேன் இல்லையா, மெடிசன் படிக்கப்பட்ட பையன், அவருக்கு கூட இந்த வியாதி கண்டிப்பாக வர வாய்ப்புண்டு. வாய்ப்பில்லை, கண்டிப்பாக வரும். அவர் ஜாதகம் வாங்கி பார்த்தேன், அவர் ஜாதகம் ஆல்ரெடி என்கிட்ட கொடுத்துருக்கிறது. அப்போ அதுலேயும் இதே காம்பினேஷன் இருக்கிறது. இதே மாதிரி இந்த அளவுக்கு ப்ராப்ளம் உள்ள ஜாதகம் அல்ல அது, இருந்தாலும் அப்படி இருக்குது. அப்போது அவரோட பையனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், இது 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் ராகும், சூரியன் இல்லை, மானி, ராகு, சனி, செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால. அப்போது அப்படி இருந்தால் நமக்கு மட்டுமல்ல, நம்மளோட சந்தானங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். கேன்சர் பாரம்பரியமாக வரப்பட்ட ரோகம் கிடையாது, பகரப்பட்ட ரோகம் கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தும் பல பேருக்கும், அப்பாவுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி கண்டினியூஸாக தொடர்ந்து வரப்பட்ட பல ஜாதகங்களும் இங்கே வந்திருக்கிறது. அப்போ இவர் என்ன சொன்னார்னால், அதாவது இந்த 65 வயசுக்காரனோட, அதாவது இந்த கன்னி நட்சத்திரக்காரனும் இல்லை அத்த நட்சத்திரக்காரனும் அவரோட வைஃபு என்ன சொன்னார்னால், சுவாமி எங்களுக்கு இதனால் ஒன்றும் வரல, ஜாதகத்தினால இல்லை, எங்களுக்கு செய்வினை இருக்குது, அதனால தான் இப்படி வந்ததாக நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகமாச்சே. ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறது, ப்ளஸ்ஸு ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது. அதே மாதிரி குரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப நல்ல யோகங்கள் தானே சுவாமி. ஜாதகத்தில் சூரியன் உச்சம், புதன் உச்சம், நீச்சபங்க ராஜயோகம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்படி சொன்னாங்க. இங்கே முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும், ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ இருந்தால், அதாவது ஒரு ஜாதகத்தில் எத்தனை ராஜயோகங்கள் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ இருந்தால், சூரியனோ சனியோ ராகுவோ மானியோ இருந்தால், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருந்தால் அந்த யோகம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இந்த ஜாதகத்தில் ஆனால் அவர் சொன்னார், கொஞ்சம் வசதியாக இருக்காங்க, எல்லா பாக்கியங்களும் எல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தும் அந்த மகா வியாதியை தடுக்கக்கூடிய பவர் அந்த யோகங்களுக்கு வரவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்றால், ஜாதகத்தில் இருக்கப்பட்ட பூர்வ ஜென்ம பாபதோஷம். பின்ன அவர் சொல்லப்பட்டதும் கரெக்டு தான். இந்த ஜாதகத்தில் ராகுவோடு சேர்ந்து மானியம் இருக்குது, சனியோடு சேர்ந்து மானியம் இருக்குது, அதே செவ்வாய் பார்வையில் இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக ராகு மானி, செவ்வாய் மானி, சனி மானி, கேது மானி, இந்த மாதிரி உள்ள காம்பினேஷன் அப்போ இந்த மானியை பாருங்கோ, கேது பார்வை இருக்கிறது, ராகுவோடு சேர்ந்துருக்கு, சனியோடு சேர்ந்துருக்கு, செவ்வாய் பார்வை இருக்குது. 100% இதுக்கு ஆபிச்சாரம் தோஷம் இருக்குது என்றது உறுதி தான், அதில் மாற்றம் இல்லை. அது எங்கே இருந்து பண்ணியிருக்கு அது கூட பார்க்கலாம். இப்போது இது இருக்கப்பட்ட இந்த ராசிக்கு அதிபன் சூரியன் தான், அது உச்சமாக இருக்கிறது. அப்போது
இவரோட பித்ருஸ்தானத்திலே இருந்து சூரியன் உச்சமாக இருக்கப்பட்டது எங்கே இருக்குது? செவ்வாயோட ஆரூடத்திலே இருக்குது. செவ்வாயோட வீடு, அதாவது மேஷராசி செவ்வாயோட வீடு தானே. அங்கே அந்த செவ்வாயோ சுக்கிரனோட வீட்டிலே இருக்குது. அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? இப்படி தான். அப்போது உங்களுக்கு ஆபிசார தோஷம் இருக்குது என்பது உறுதிதான். அது செய்திருக்கப்பட்டது இவரோட, அதாவது இந்த அத்தன் நட்சத்திரத்துக்காரனோட பித்ரு, அவரோட அப்பா, அவரோட சகோதர ஸ்தானத்தில் செவ்வாயை கொண்டு சொன்னேன். ப்ளஸ்ஸு அங்கே சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது. அந்த சுக்கிரனோ நீச்சம். அப்போது உங்களோட அந்த அம்மா தான் இது கேட்டாங்க. நான் அந்த அம்மாக்கிட்ட என்ன சொன்னேன் என்றால், உங்களோட பதியோட, அதாவது அவரோட வீட்டுக்காரர் கூட இருக்கிறார், உங்களோட பதியோட அப்பாவோட சகோதர ஸ்தானத்தில் ஒரு ஸ்திரீ, அப்பாவோட சகோதர ஸ்தானத்திலே உள்ள ஸ்திரீ என்று சொல்லும்போது சகோதரனும் ஆகலாம், சகோதரனோட வைஃபும் ஆகலாம். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனாலே சகோதரனோட வைஃபு. சுருக்கமாக உங்கள் வீட்டுக்காரோட அப்பாவோட பிரதரோட வைஃபு. அவங்க ஆபிச்சாரம் பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது, பலமுறை பண்ணியிருக்கிறது. அதுவும் நான் கேட்டேன், தனம் சம்பந்தமாகவோ இடம் சம்பந்தமாகவோ ப்ராப்ளம் இருந்ததா? அதிலே இருந்து தான் பண்ணியிருக்கிறதாக தெரிகிறது. அப்போ இது ஜாதகத்தில் உள்ள ஒரு காம்பினேஷன் கொண்டு தான் சொன்னேனே தவிர பிரச்சனை வைக்க இன்னும் ஆரம்பிக்கலை. அப்போ நான் சொன்னேன், தனம் சம்பந்தமாகவோ பொருள் தனம் என்றால் பணம், இல்லை இடம், பூமி, சொத்து, ஒரு ப்ராப்ளம் அதில் இருந்து தான் உண்டானது. அப்படி ஒரு சிம்டம் இதில் இருக்கிறது. பிரச்சனை வச்சு நமக்கு அது கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி சொன்னேன். கடைசியில் பிரச்சனை வச்சு பார்க்கும்போது 100% அது உண்மை. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம், ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக ஒரு பெரிய வழக்கு நடந்து கொண்டு கோர்ட்டில் இருக்குது கேஸு. பலமுறை அவங்க நம்மக்கிட்ட அது காம்ப்ரமைஸுக்காக வந்தாங்க. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்தாங்க. ஆனால் நியாயம் 100க்கு 100 நம்ம பட்சத்திலே இருக்கிறதுனால, ஏன்னா அவரோட அப்பா, அதாவது இந்த அம்மாவோட ஹஸ்பண்டோட அப்பா, மாமனார், இவர் பேரில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுருக்கிறது. இவரோட பிரதருக்கு வேற கொடுத்துருக்கு, அவரோட இவர் எழுதி வச்சுருக்கிறது. அதுக்கும் அவரோட பிரதருக்கும், மாமனாரோட பிரதருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் இப்படி இருக்கிறது. எங்கள் வீட்டில் அப்போ அந்த பிரச்சனத்தில் என்ன தெரியுது தெரியுமோ, வீட்டுக்கு அது அன்னைக்கு எழுதி வச்ச துண்டுங்க இருக்கிறது, அது பார்த்து தான் சொல்கிறேன். வீட்டுக்கு அந்த பிரச்சனைப்படி கேட்டேன், வீட்டில் ரைட் சைடில் இப்படி வழி போகுதா உங்களுக்கு, வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய பாதை? ஆமாம், அங்கே போகுது. அங்கே பிரச்சனத்தில் பார்க்குறது தான் பேரைக்காய் மாதிரி, பேரைக்கான்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கொய்யாக்காய் மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல ரெட்டு கலராக இருக்குது, இலை கருவேப்பிலை மாதிரி சின்னதாக இருக்குது. அப்படி ஒரு செடி இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். பேரைக்காய் மாதிரி இருக்கிறது காய், நல்ல ரெட்டு கலராக இருக்குது. ஆனால் பேரைக்காய் ரெட்டு கலரில் வராது இல்லையா, உள்ளே கட் பண்ணும்போது சில பேரைக்காய் ரெட்டு கலரில் இருக்கும். அப்போ கூட புறம் தோல் எல்லோ கலரில் தான் இருக்கும். இது நல்ல ரெட்டு கலராக இருக்கிறது, இலை கருவேப்பிலை மாதிரி இருக்கிறது. அப்படி காயோட ஒரு செடி இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குது. என்ன பேர் அதுக்கு? மாதுளம் தான் சுவாமி அப்படி சொன்னார். அங்கே நீங்கள் போய் தோண்டி பாருங்கோ, அங்கே இந்த ஆபிச்சாரம் செய்து ஸ்தாபிச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் சுவாமி, முன்னாடி கேரளாவில் இருந்த ஒரு ஆள் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், அவங்க வீட்டில் பூஜையில் அவங்க இப்படி சொல்லிவிட்டு, இவங்க எங்கள் பையன் இவரோட, அதாவது இவரோட ஹஸ்பண்டோட தம்பி ஒரு ஆள் இருக்குது, அவர் அதை தோண்டி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு கலசத்தில் இந்த தகடு எலும்பு கூட அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க அதை எடுத்து ஒரு தீ போட்டுட்டு அந்த தீயில போட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அது கொண்டு மாறாது. ஆபிச்சாரத்தை துர்பாதைகளை ஜபம் பண்ணி விடுறது தான். அப்போது அந்த பொருள் எடுத்து தகடு எடுத்து மாட்டியாச்சு, இல்லை அந்த தோஷத்தை எடுத்து மாட்டியாச்சு, அந்த கலசத்தை எடுத்து மாட்டியாச்சு, அதிலிருந்து அது மாறாது. அதே யதாவிதி பூஜைகள் செய்து அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். சரி, அது நான் எழுதி கொடுத்தேன், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். ஏன் அந்த கர்மம் இங்கே பண்ணவில்லை என்றால் அந்த ஆள் பிழைக்காதுன்னு நல்லாவே தெரியும். அப்போ சூரியமங்கலத்தில் போய் இதெல்லாம் பண்ணினேன். அப்போ என்ன பண்ணினேன்னு அந்த ஆபிச்சார தோஷத்துக்குள்ள பரிகாரம் தான். ஆனால் இவங்க நாளைக்கு சொல்லுவாங்க இல்லையா, சூரியமங்கலத்தில் போய் அப்படியெல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை, அப்படி இருக்கும். அதனால்
எந்த பரிகாரம் அவருக்கு சொல்லவில்லை. எழுதி கொடுத்தேன், எங்கேயாவது பண்ணுங்கோ, இங்கே அது மட்டுமல்ல, இங்கே நிறைய பரிகாரம் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, இது உடனே பண்ண வேண்டியது, இங்கே வாய்ப்பில்லை அப்படி சொன்னேன். போயாச்சவங்க. ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த பையன் வந்தார். அவர் வரும்பொழுது, அவருக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக வரும்பொழுது அவர் சொல்லித்தான் அவர் அப்பா இறந்த விஷயம், இந்த ஆபிஜார தோஷத்துக்குள்ள பரிகாரம் பண்ணப்பட்ட விஷயங்களும் எல்லாம் சொன்னது. அப்போ பையன் வந்தது எதுக்குன்னால், சுவாமி நான் டாக்டர் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, படிச்சுட்டு இருக்கேன், இனி 1 இயர் கூட இருக்குது எனக்கு, ஆனால் எனக்கு இப்போது அந்த ப்ராப்ளம் இருக்குது, கேன்சரோட சிம்டம் ஆரம்பிச்சிருக்கிறது. அவர் ஜாதகம் பார்த்தேன், க்யூர் ஆகும் மாதிரி தான் ஜாதகம் இருக்கிறது, பரிகாரங்கள் ஒர்க் அவுட் ஆகும், சந்தேகமே வேண்டாம், உனக்கு இதுக்கு பரிகாரம் பண்ணினால் 100% இதில் இருந்து விடுதலை கிடைக்கும், கவலையே வேண்டாம். உங்கள் அப்பாவுக்கு ஏன் பரிகாரம் பண்ணவில்லை என்றால் அது ஒர்க் அவுட் ஆகாது, இது அப்படி இல்லை, ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு சஞ்சீவினி ஹோமம் செய்ய வேண்டும், ப்ளஸ்ஸு பூர்வ ஜென்ம பாபதோஷத்தை, அந்த ஜாதகத்திலே முன்ஜென்ம பாபதோஷம் இருக்குது, அது கண்டினியூஸ் ஆகிட்டு இப்படி வருது, இதை நீ மாற்ற வேண்டும். அப்புறம் இந்த பழைய காலத்துள்ள ஆபிஜாரம் மறுபடியும் பிரச்சனை வச்சு பார்க்கும்போது ஆபிஜாரம் இருக்குது அப்படின்னு தான் வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் புரோகிதன்மாரை கூப்பிட்டு வீட்டில் வச்சு சுதர்சன ஹோமம் பண்ணணும். நான் சொன்னேன், சுதர்சன ஹோமம் எல்லாம் நல்ல விஷயங்கள் தான், ஆனால் ஆபிஜார தோஷத்துக்கு அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது பகலாமுகி யாகம். அதுக்கு மேலே ஆபிஜாரம் தோஷத்தை மாற்றத்துக்கு பவர்ஃபுல்லானது ஒன்றும் கிடையவே கிடையாது. பகலாமுகி நின ஹோமம், சத்ரு சம்ஹாரம், சாகபலி, அன்னதானம், அபிஷேகம் இப்படி சொல்லுவாங்க. அது ஏனென்றால் செய்வனே என்ன சொன்னால் ஒரு தகடு குழிச்சு வச்சால் செய்வனே ஆகாது. துர்பாதைகளை ஜபம் பண்ணி விடப்பட்டது தான் செய்வனே என்று சொல்லப்பட்டது. நீச்ச பாதைகளை, துர்தேவதைகளை ஜபம் பண்ணி விடப்பட்டது செய்வனே. அந்த பாதைகள் என்று சொல்வது ஆத்மாக்கள் தான், அதனை நாசம் பண்ண முடியாது, கொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அது இறந்து போனது தானே, மறுபடியும் அதை எப்படி கொள்வது, அது ஆத்மாக்கள் தான். ஆனால் அந்த ஆத்மாக்கள் பூர துர்தேவதைகள், பூதம், பிரேதம், பிசாசு எல்லாம் காளி தேவி சந்நிதியிலே தான் இருக்கும். அதனால தான் காளி தேவிக்கு பூத பிரேத பிசாச்ச மாத்ருசகிதம் முண்டஸ்திர ஜாலங்கிருதம் வந்தே துஷ்டம சூரிகாதி சகல சம்ஹாரி காளி காமேஸ்வரி அப்படி சொல்லுவாங்க. காளி மேகத் சமப்பிரபாம் திரிநயனாம் வேதாள கண்டஸ்திதாம் கட்கம் கேட குணவுகதாரிகேஸ்வர திருத்தொக்கரா கிரேஷ்டஜ பூத பிரேத பிசாச்ச மாத்ருசகிதாம். பூதங்கள், பிரேதங்கள், பிசாச்சுக்கள், சப்த மாதருக்கள் இவரெல்லாம் காளி மாதாவு எங்கே இருக்கோ அங்கே இருக்கும். இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது காளி மாதாவு தான். காளி மாதாவு நமக்கு தெரியும் இல்லையா, சுடலக்காட்டிலே கூட வசிக்கப்பட்ட தேவி. அப்போது அதுக்கு தான் பலி கொடுத்து காளி மாதாவில் இந்த துர்பாதைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் காளி மாதா சன்னதியிலே, காளி மாதா பாதங்களிலே. அப்போ அது அங்கேயே நிற்கும், திருப்பி வராது. அதனால் பவர்ஃபுல்லான ஆபிச்சாரம் இருந்தால் அதுக்குள்ள ஒரே ஒரு பரிகாரம் பகலாமுகி நினஹோமம், சத்ரு சம்ஹாரம். சத்ரு சம்ஹாரம் எதுக்கு பண்ணுறதுன்றா மறுபடியும் அவங்க பண்ணினால் நமக்கு பாதிக்காமல் இருக்குது, மறுபடியும் அவர் பண்ணினால் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. பகலாமுகி தினஹோமம், சத்ரு சம்ஹாரம், சாகபலி, அன்னதானம், அபிஷேகம் இப்படி சொல்லுவாங்க. அது பண்ணும்பொழுது ஆபிச்சார தோஷம் நமக்குள்ளது பரிபூர்ணமாக விட்டு போயிடும். ஆனால் இங்கே யார் பண்ணியிருக்கிறதோ அவன் பண்ணினால் நமக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் சத்ரு சம்ஹாரம் பண்ணுறது. ஆனால் நாளைக்கு வேற ஒருவன் பண்ணலாம் இல்லையா, இவன் தான் பண்ணணும்னு கிடையாது இல்லையா. அப்படி இந்த வாழ்க்கையில் யாரும் எதுவும் பண்ணினால் நமக்கு பாதிக்கக்கூடாது, கெடுதல் அப்படி இருந்தால் அதுக்கு தூமாவதி யாகம் தான் பண்ண வேண்டும். இப்போ நம்ம சொல்லி வந்தது இந்த கேன்சரை பற்றி தான். இந்த ஜாதகத்தில் கேன்சரு இந்த பிளானிட்டரி பொசிஷன் படி இருந்தது, ப்ளஸ்ஸு செய்வன தோஷமும் இருந்தது. அப்போ செய்வன தோஷத்தினால்தான் இவருக்கு இந்த தோஷம் வந்தது, இந்த வியாதி வந்தது என்று சொல்ல முடியாது. இந்த ஜாதகப்படி இவருக்கு 80 வயசு பிராயம், 80 வயசுக்கு மேல் ஏஜ் இருக்குது. ஆனால் அவர் 65 வயசில் இங்கே வந்து பார்த்தார். ஒரு வருஷத்தில் அவர் இறந்து போய்விட்டதாக சொன்னார். அப்போ பாருங்கோ, அந்த மகாவியாதி காரணமாக செய்வன தோஷம் சம்பந்தமாக ஆயுசு முடிஞ்சு போய்விட்டது.
பாருங்கோ, இந்த வாழ்க்கை என்று சொல்லப்பட்டது, ஆயுஸ் என்று சொல்லப்பட்டது விளக்கில் எரியப்பட்ட திரி மாதிரி, எரியப்பட்ட விளக்கு மாதிரி. நம்ம இந்த தீபாவளிக்கும் சில இடங்களில் தீபாவளி தமிழ்நாட்டில் கார்த்திகைக்கு விளக்கு வைப்பாங்க இல்லையா, கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க, நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு திரியிட்டு, இல்லை வீட்டில் கூட நிறைய டெய்லி விளக்கு ஏற்றுவாங்க இல்லையோ, அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அது எப்போ தீரும், அணையும்? அந்த எண்ணெய் தீரும்போது விளக்கு தானாக அணையும், அப்படித்தானே? ஆனால் எண்ணெய் தீரும்போது மட்டும்தான் விளக்கு அணையுமா? ஊதியால் அணையும் இல்லையா? ஒரு பூச்சி வந்து அதில் விழுந்து அணையும் இல்லையா? காற்று வந்து அணையும் இல்லையா? இல்லையா? அப்போது எண்ணெய் தீரும்போது விளக்கு அணையிறது என்றால் அது கால மரணம். இல்லாமல் விளக்கு அணையப்பட்டது அகால மரணம். அப்போ ஒரு குழந்தை வந்து தட்டினால் போதும் விளக்கு அணைஞ்சு போய்விடும், காற்று வந்தால் விளக்கு அணைஞ்சு போய்விடும். அப்படியெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் ஜாதகத்தில் என்னென்ன தோஷம் அதை மாற்றுவோம். மாற்றி முன்னுக்கு போயாச்சுன்னா இந்த மாதிரி தன நஷ்டம், வேதனை இதெல்லாம் உண்டாகாது. ஜெகத்மாதாவின் அனுகிரகத்தினால் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணுறேன். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.